ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 ஆண்டுக்கான டிஎன் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. யாராச்சும் அப்ளை பண்ணலன்னா அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இதுக்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 9/11/2025 அன்றைக்கி வரைக்கும் இருக்குது. புதுசாக யாராச்சும் அப்ளை பண்ணுறீங்க பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ தான். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா, ஏதாச்சும் டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஜாபோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஜியோவை பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4/9/2025 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாபுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th பாஸ் அதை சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சி எல்லாருக்கும் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 55 வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரிக்கு தகுந்தது போல் ஏஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரேட்டிங் காம்போனண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. மார்க்ஸ் அப்டைன்ட் இன் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் 10ஆவதில் எடுத்திருக்க மார்க்கு டிவைடட் பை டோட்டல், அதை இன்ட்டு இப்போ 85ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா வர மார்க்கை வச்சு ப்ளஸ் இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, அதை வச்சு 100 மார்க்கு கேல்குலேட் பண்ணுறாங்க. அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் அப்பாயின்மெண்ட் இருக்க போகுது. திரும்ப தெளிவாக சொல்ல பாருங்கள். இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆகலாம், அப்படியே கீழே உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பார்த்தீங்களா, எலிஜிபிலிட்டி ஃபார் செலெக்ஷன் மேக்ஸிமம் மார்க்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th கிரேட் பாஸ் பண்ணியிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது 85 எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th மார்க் டோட்டல் மார்க் 500 500க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, எடுத்த மார்க்கையும் டோட்டல் மார்க் 500ஐயும் டிவைட் பண்ணிக்கோங்க. வர வேல்யூவை 85ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் 85க்கு உங்களுடைய மார்க். சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மார்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அவங்களுடைய வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் கால் லெட்டர் அனுப்புகிறாங்களா இல்லை போஸ்ட்டில் அனுப்புகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே 3வது பாயிண்ட் பாருங்கள், சேம் லெவல் மார்க்கில் ஈக்குவல் மார்க்கில் 2 கேண்டிடேட் இருந்தால் அவங்களுடைய சீனியாரிட்டியை வச்சு அவங்களோட ஏஜை வச்சும் அவங்களுக்கு அதாவது உங்களை விட அதிகமாக ஏஜ் இருக்குது, நீங்களும் அவங்களும் சேம் மார்க் அப்படின்னா உங்களோட ஏஜ் அவருக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த வேலையானது அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதை தான் சொல்ல வராங்க. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 5 கேண்டிடேட் அப்படின்ற ஆர்டரில் நான் இன்டர்வியூக்கு கேண்டிடேட்ஸை ஆட்களை கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு பதவிக்கு 5 கேண்டிடேட்கள் விண்ணப்பதாரர்கள் இல்லை அப்படின்னா விண்ணப்பிச்ச எல்லாருமே இன்டர்வியூக்கு கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வரும்னு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்ட், ஒரு வேக்கண்ட்டுக்கு 5 விண்ணப்பதாரர்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 2 வேக்கண்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த 2 வேக்கண்ட்டுக்கு 10 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, ஏதாச்சும் பற்றாக்குறை வருது அப்படின்னா மொத்தமாக அப்ளை பண்ண எல்லாருமே இன்டர்வியூக்கு கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கால் லெட்டர் வந்துச்சு, இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் ஒவ்வொரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்கள் சைன் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டுமே 2 செட்டு ஜெராக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட், ஐடென்டி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ் புக் ஏதாச்சும் ஒன்று, அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் அல்லது அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப், ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், அப்புறம் நீங்கள் யாராச்சும் ஊனமுற்றோர், டிசேபிலிட்டி அந்த வகையை அந்த கேட்டகரி சேர்ந்திங்கன்னா அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை எடுத்துக்கோங்க.
இல்லை விதவை, அதாவது கணவர்கள் இழந்த பெண்கள், அவங்க மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா விடோ சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. இன்டர்வியூவில் என்னென்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் நாலேஜ் ஆன் த லோக்கல் பாடிஸ், அதாவது உங்கள் லோக்கல் டிஸ்ட்ரிக் ஏரியா, ஏதாச்சும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஸ்கீம், இல்லை எம்பி யார், எம்எல்ஏ யார் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் பர்சனாலிட்டி சம்மந்தமாக ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் வந்து லோக்கல் பாடிஸ், அது பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுக்குறாங்க. பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொடுக்குறாங்க, மொத்தம் 15 மார்க்கு. இந்த மார்க் தான் உங்கள் இன்டர்வியூ மார்க்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. இதில் வர மார்க் தான் உங்களுடைய இன்டர்வியூ மார்க். இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா, இப்போது கீழே அப்படியே ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம், ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஏதாச்சும் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாச்சும் டீட்டெயில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.